அருள்மறை அல் குர்ஆனில் அல் முஜாதலா எனும் அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் மஜ்லிஸ்களுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், மஜ்லிஸ்களில் நீங்கள் இடமெடுத்து மஜ்லிஸ்களை விசாலமாக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், ஃபஃப்ஸஹு, நீங்கள் அவ்வாறு விசாலமாக்கி இடங்களை எடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்குவான். ஒவ்வொரு விடயத்திலும் எப்படியான விஸ்தீர்ணங்களை, அதிகப்படியான தேவைகளை நாங்கள் காண்கின்றோமோ, இதோ அல்லாஹ் அதை போதிய அளவுக்கு எங்களுக்கு வழங்குவான். மஜ்லிஸ்களில் நாங்கள் தாராளமாக இடம் வைத்து அமர்ந்து கொள்ளும் பொழுது, இதா கீல லக்கும் உன்ஷுஸு ஃபன்ஷுஸு, நீங்கள் எழுந்து சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்து சென்று விடுங்கள். ஒரு குறிப்பான சபை அல்லது ஒரு பொதுவான சபையில் குறிப்பான சில நோக்கங்களின் அடிப்படையில் ஒன்று கூடும் பொழுது அதை ஏற்பாடு செய்தவர்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே அங்கம் வகிக்காது எழுந்து செல்வதே கண்ணியமானது. அவ்வாறு நடந்து கொண்டால் யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இது பிரத்யேகமான ஒரு செய்தி. ஆனால் சபையிலிருந்து கலைந்து எழுந்து செல்வதே மிகவும் பொருத்தமானது என்று சொன்ன அல்லாஹு தஆலா விசுவாசிகள், மேலும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஆகிய அனைவரையும் அல்லாஹு தஆலா பல படித்தரங்கள் உயர்த்துகின்றான் என்பதை இணைப்பாக சொல்கின்றான். எனவே சபைகளில் தாராளமாக நாங்கள் அமர்வது வேண்டப்பட்டால் நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். முன்னே நோக்கி நகர்ந்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் நகர்ந்து வர வேண்டும். நான் குறித்த தூணோடு தான் பிணைந்திருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் அங்கே தான் இருப்பேன், இந்த தொங்கலில் தான் இருப்பேன் என்பதல்ல. அவைகள் சபைக்கு அழகை சேர்க்காது. மாறாக சபைக்கு எது அழகை சேர்க்கும் என்றால் ஆர்வத்தோடு அந்த சபையின் ஆரம்பத்தில் வந்து அமர்ந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.